அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அப்படின்னா அந்த பிரச்சனையில் அவர் வெளியே வரவே கூடாது, அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு அந்த விஷயத்தை வச்சு பல விஷயங்களை பேசி பார்த்துன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த மனுஷனை நெகட்டிவாக மாற்றுறதா இப்போ இருக்கிற அரசியல் களம். அது நம்ம கரூர் சம்பவத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு நடந்ததையே பார்த்துருப்போம். இந்த நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த திமுக அப்படின்னு இதர கட்சிகளை சேர்ந்தவங்க, தளபதி விஜய் அவர்களை பிடிக்காதவங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பிரச்சனையை வச்சு என்னெல்லாம் பேச முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை பேசி தளபதி விஜய் அவர்களை பார்த்தோன்னா அப்படியே ஆஃப் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திச்சுட்டு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக தெரிவித்தார். அந்த நெல் கொள்முதல் பற்றி மலையில் பார்த்தோன்னா வீணாகிறத பற்றி அறிவிச்சிருந்தார். அதிலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா இப்போ வந்து செயற்குழு கூட்டம் நடக்க போகுது. ஆல்ரெடி ஒன்று நடந்துச்சு, நீ 5ஆம் தேதி ஒன்று நடக்க போகுது. இந்த மாதிரி பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தளபதி விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் அடுத்த கட்ட நகர்வில் ஆரம்பிச்சிட்டார். இப்படி இருக்கிற இந்த டைமில் விஜய் அவர்களை பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சாங்களா சில வாடகை வாய்கள், அவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி தாவேகா கிடையாது. தாவேகாவை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்கள ஒரு கட்சியை சம்மந்தப்படுத்தி, அந்த கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏடிஎம்கேவோட தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை பார்க்கும்போது பல வாடகை வாய்க்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பாரி பதிவே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தாவேகா வந்து எங்ககிட்ட கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நாங்களும் பார்த்தோன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே அதை பற்றி பேசவே இல்லை. அந்த முடிவுகள் எல்லாம் தலைமை தான் எடுக்கணும். ஆனால் அதுக்குண்டான எந்த ஒரு ஸ்டெப்புமே பார்த்தோன்னா தாவேக்காவும் எங்ககிட்ட வரல, நாங்களும் அவங்ககிட்ட பேசலை அப்படின்ற ஒரு அறிவிப்பை பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட்டில் முன் வச்சிருக்காரு. குமாரபாளையத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தளபதி அவர்களோட கொடி பறந்துட்டு இருந்துச்சு. அந்த கொடியை பற்றி நான் பேசினேன், அவ்வளோதான். மற்றபடி கூட்டணி சம்மந்தப்பட்டதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோன்னா ஒரு ஆணித்தனமாக அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தார். இந்த நியூஸ் வைரல் ஆகும்போதே நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த மாதிரியான கூட்டங்களில் வந்து எடப்பாடி அவர்கள் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணதுனால சில பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா அது ஏடிஎம்கே கட்சி சேர்ந்த நபர்களாக கூட இருக்கலாம். அது வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கிறா அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்களை பேசியிருந்தோம். அதுதான் உண்மை. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட கட்சி சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறது அஃபீஷியலாக தெரிஞ்சிச்சு. நம்ம அதை பற்றி பார்த்துருந்தோம். அவங்களும் பார்த்தோன்னா ஒரு இடத்துல அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இதில் விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, தாவேக்கு அவங்க கூட கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம பேசியிருந்தோம். இப்போ அவரும் பார்த்தோன்னா அதை வந்து வெளியே வந்து மறுத்து பேசியிருக்காரு. சரி, ஓகே, இவங்க சொன்ன பதிலுக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தோம். தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகள் பேசினாங்க, அதுக்கப்புறமா நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையும் விட இப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி அவர்களே சொல்லிட்டார் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு. இப்போ இந்த வாடகை வாய்கள் எங்கே கொண்டே மூஞ்சி வச்சுக்க போகிறாங்க? உடனே வந்து அதிமுக கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, இந்த பிரச்சனையிலேருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி காலில் விழுந்துட்டாரு, பிஜேபியோட சரண்டர் ஆகிட்டாரு, கூடிய சீக்கிரமாக அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு எவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்போல்லாம் எங்கடா போச்சு அது? ஒரு மனுஷன் சைலண்ட்டாக இருந்ததுக்காகவே அவர் மேலே அவதூறுகள், பொய்ப்பள்ளிகள் அப்படின்னு போட்டு அந்த கட்சி ஆஃப் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ அது வேலைக்கு ஆகாமல் போச்சு. பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு தளபதி அப்படின்னு சொன்ன வாய்கள் பார்த்தோன்னே இப்போ இங்கே போச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் பேசிட்டார், இதுக்கு என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க? விஜய் அவர்கள் ஒருபோதும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தெரியும். ஏன்னா தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு. அந்த பொருந்தா ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்தோன்னா அதில் எப்படி போய் பொருந்த முடியும்? இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட யோசிக்காமல் சில தற்கொலைகள் பார்த்தோன்னா அவர் கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசினாங்க. பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு படி மேலே போய் சில விஷயங்களை பேசினாங்க. என்ன அப்படின்னா, பிஜேபி கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கே பார்த்தோன்னா வந்தால் தாவேக்கா வந்து அவங்க கூட கூட்டணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி கூட நடக்குமா அப்படின்னு மாதிரியான சில விஷயங்களை கட்டமைச்சாங்க. சரி, ஓகே, அதுக்கும் வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எங்கெங்கே பார்த்தோன்னா எதை அப்படியே கோர்த்து எங்கே பேசி விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்களோ எல்லா இடத்துலையுமே ஆஃப் ஆகி உட்காந்துருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் எழுந்து வர ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தடுத்த நகர்வுகளை நகர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது இனிமேல் பேச முடியாதுல்ல, அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. அடுத்ததான் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்துருப்பார்ல, அது எப்படி சரியா, அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு அதை தான் பேசுவாங்களே தவிர இந்த விஷயத்துக்கு பதில் பேச மாட்டாங்க. நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன், விஜய் அவர்கள் மேலே எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் அவதூறுகளுக்கும் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து பார்த்தோன்னா பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க அதை பேசுகிறதே இல்லை. அப்புறமா பார்த்தோன்னா தளபதி விஜய் புதுசாக என்ன பேசியிருக்காரு, அதில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அதை தான் பேசுகிறாங்களே தவிர அதுக்கு பதில் இது வரைக்கும் ஒருத்தனும் சொன்னது கிடையாது. ஒரு கட்சிக்காரன் கூட சொல்லியிருக்க மாட்டான். நீங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லெவலில் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்து போகிறாரு, சில விஷயங்களை பேசுகிறாரு அப்படிங்கிறது கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த விஷயத்துக்கு இந்த திமுக அதுக்கப்புறமா இந்த நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட நபர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க?
இருக்கிறதுலே பார்த்தோன்னா அதிகமாக வந்து இந்த நாம் தமிழர் குரூப் தான் ஏடிஎம்கே கூட கூட்டணி போயாச்சு, கட்சி கலைச்சிரு விஜய் அப்படின்ற மாதிரி பேசினானுங்க. அவங்களத பார்த்தோன்னா இவங்களாம் ரீட்வீட் பண்ணுறதா திமுகவனுடைய வேலை. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப். சரி, பங்காளி கட்சி பங்காளிங்க பார்த்தோன்னா ஒன்று சேர்ந்துப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா சொத்து பிரச்சனை வந்து அடிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இனி எப்போ அடிச்சுக்க போகிறாங்களோ தெரியல. அதில் பார்த்தோன்னா குளிர்காய் போகிறது நம்ம தாவேக்கா தான். பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக கை தட்டிட்டு பேச்சாடா பேசுனீங்க அப்படின்னு நம்ம தெரிய வேண்டியதாக, வேறு ஒன்றும் கிடையாது. இவங்களா போய் சேர்ந்துக்குவாங்க, இவங்களா அடிச்சுக்குவாங்க, மறுபடியும் பார்த்தோன்னா சேர்ந்துக்குவாங்க. இது ஒரு பங்காளி கட்சின்றதை சீமான் அவர்களே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்மளாம் அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதை அப்படியே விட்டுட்டோம்னா கூட டிஎம்கேவே நாம் தமிழர் வச்சு செஞ்சுருக்கு ரெடியாக தான் இருக்குது. கூடிய விரைவில் அது நடக்கும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்து அந்த ஃபேமிலி ஆஃப் பண்ணார், அது இது அப்படின்னு பேசின குரூப் எல்லாமே இப்போ கேஎன் நேரு அவர்கள் பார்த்தோன்னா ஒரு வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு வேலைக்கு 35 லட்சம் ரூபாய் பார்த்தோன்னா பணம் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வைரலாகி போயிட்டுருக்கு. அதை பற்றியும் பார்த்தோன்னா இந்த திமுக காரனுக்கு பேச மாட்டானுங்க, பெரிய அளவில் இந்த டிஎம்கே இந்த என்டிகே காரனுங்களும் கேட்க மாட்டானுங்க, இந்த நாத்த கட்சி காரனுங்களும் கேட்க மாட்டானுங்க. நம்ம டிவிக்கே சேர்ந்த ஒரு நபர் பார்த்தோன்னா நல்ல பேர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு. சீமான் எப்படி வந்து டிவிக்கே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சார், அது மாதிரி இவர் பார்த்தோம்னா நாத்தாக்கான்னு சொல்லும்போது நாத்த கட்சி அப்படின்னு வருதுன்னு மாதிரி ஒரு நல்ல பேரை கண்டுபிடிச்சாரு. இனிமேல் இதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லா பக்கம் வைரல் ஆகிட்டும். நல்ல பேர். இந்த நாத்த கட்சி பார்த்தோன்னா இதுக்கு என்ன பதில் பேச போகுது? இதை பற்றி பேசவே மாட்டானுங்க எவனும். விஜய் அவர்களுக்கு பொங்குனவனுங்க இதை பற்றி சும்மா மேலாப்பில் தடவி கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே பேச மாட்டானுங்க. இந்த ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கேஎன் நேரு மேலே, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்லுவோம் அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டானுங்க. முக்கியமாக திமுக காரங்க வாயவே திறக்க மாட்டாங்க. என்ன சம்மந்தப்பட்ட விஷயம், என்ன நடக்குது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு விஜய் அவர்கள் மேலே பார்த்தோன்னா வச்சாங்களே சில குற்றச்சாட்டுகள், அதுக்கு இன்னும் பார்த்தோன்னா நம்ம பெருசாக வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணுது. சோசியல் மீடியாஸில் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா டிஎம்கேக்கு ஒரு சவாலாக இருக்க போகிறது தாவேக்கா தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் அவர்கள் இனி சுற்றுப்பயணத்தில் இறங்கினார் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு செய்யறதுக்கு பல விஷயங்கள் பார்த்தோன்னா கிடச்சிருச்சு. அதெல்லாம் நோட் பண்ணி இன்னுமே பார்த்தோன்னா வந்து விஜய் அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, இதை பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கரண்ட்டில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசி பார்த்தோன்னா உடச்சி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றத நம்மளுடைய ஒப்பீனியன். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் வாடகை வாய்கள் இன்னும் இதை பற்றி பேச மாட்டானுங்க. இப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிக்கே கூட்டணினானுங்கள அதிலெல்லாம் பார்த்தோன்னா கள்ள தூக்கி போட்டார் நம்ம எடப்பாடி அவர்கள். இப்போ அவங்க தான் ஃபீலிங்கில் இருப்பாங்க. விஜய் அவர்கள் எப்பவுமே பார்த்தோன்னா சோலோவோ தான். சோலோவோனா ஜெயிக்கிறதுக்காக சோலோவோ. இத்தனை வருஷமாக நாங்கள் தனிச்சு தான் நிற்கிறோம், நாங்கள் பார்த்தோம்னா தனியாக வருவோம் புலி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாம் டம்மி கட்சிக்காரங்க பேசுவாங்களே, ஜெயிக்கிறதுக்காக தனியாக நிற்கலாம். ஆனால் நீங்கள் தோக்கிறதுக்காக தானே தனியாக நிற்கிறீங்க. கட்சியில் யாராவது ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, கட்சியோட தலைவனே ஜெயிக்கிறதுலே அதுதானே பார்த்தோம்னா பிரச்சனை. அப்படி இருக்கும்போதே தெரியாதா நீங்கள் தோக்கிறதுக்காக தான் தனியாக நிற்கிறீங்க. ஜெயிச்சிங்க அப்படின்னா புரோக்கர் வேலை போயிரும்ல. அப்படி ஜெயிச்சா புரோக்கர் வேலையை விட பார்த்தோம்னா அங்கங்கே ஆட்சியில் வரும்போது அவங்ககிட்ட நல்லா சம்பாதிக்கலாம். ஜெயிச்சா கூட பார்த்தோம்னா அங்கங்கே நம்ம சம்பாதிக்க முடியாது. அப்படியே சம்பாதிச்சாலும் கேஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா மாட்டிட்டு உள்ளே போகணும். அதுக்கு புரோக்கர் வேலையும் பெட்டர் அப்படின்னு தான் இவனுங்களே பார்த்தோம்னா தோக்கிறதுக்காகவே தனியாக நின்றுருக்குறானுங்க. இதில் வந்து இப்போமே வந்து நாங்கள் புலி தனியாக தான் போவோம், தனிச்சு தான் நிற்போம் அப்படின்னு. தனிச்சு தான் நிற்பீங்க அப்படின்னா ஏன்னா உங்கள் அண்ணன் இன்னும் ஒரு தேர்தல் கூட ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. சட்டமன்றத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையாம கூப்பிட்றாங்க. தயவு செஞ்சு அங்கேயாவது சீக்கிரம் ஜெயிச்சு போங்க. அங்கே போய் பார்த்தோன்னா ஏதாவது பேசுங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதையும் பண்ண மாட்டானுங்க. தனிச்சு நிற்கிறது பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயமாம்மா. தோக்கிறதுக்காக தனிச்சு நின்ன என்ன, எங்கே நின்ன என்ன, நடுத்தூரில் தானே கடைசி வரைக்கும் நிற்க போகிறீங்க. தாவேக்கா ஜெயிக்கிறக்கான வேலைகளாக பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணணுமோ அதை பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து போயிட்டுருக்காங்க. இதை நம்ம சொல்லலை, இவங்க வந்து தோக்கிறதுக்காக தான் தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு. இவங்களோட கட்சியில் வேட்பாளர்களாக நின்னாங்களே அவங்களே பணத்தை கொடுத்து பார்த்தோன்னா நாங்கள் அவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி தனிச்சு நின்னோம். கடைசியில் பார்த்தோன்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க, மேலிடத்துலேருந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் தோக்கணும்னு வாங்கியிருக்காங்க அப்படின்னு இவங்க கட்சியிலேருந்து போன வேட்பாளர்களே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிற மாதிரி இளவஞ்சி அப்படின்னு ஒரு அக்கா வந்து மருத்துவர், அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கே பார்த்தோன்னா இன்னும் ஒருத்தனும் பதில் சொல்லலை. உண்மையாகவே தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அந்த அக்கா கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் ஒருத்தனாவது பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தனும் சொன்னதில்லை. இப்போ வரைக்கும் பேச மாட்டானுங்க. அந்த நிலமையில் இருக்குது இவங்களோட கட்சி. இதில் வந்து தாவேக்கா அங்கே கூட்டணிக்கு போகுது, பிஜேபி கூட சேரப்போகுது. என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க நேற்று பார்த்தோன்னா இபிஎஸ் அப்படிலாம் ஒரு வெங்காயம் இல்லடா அப்படின்னு தலையில் கொட்டி உட்கார வச்சிட்டாரு. நீ என்னத்தை பேச போகிறாங்கன்றது தெரியல. பார்ப்போம். இன்னும் பல அவதூறுகள் கிளப்புற குரூப் தானே, இன்னும் பல விஷயங்களை பேசுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.